உயிரே உறவே தமிழே வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் என்னை போலவே தமிழ்நாட்டுக்காக மட்டுமே இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு முனைவர் இனிகோ ஹிருதயராஜ் அவர்கள் முனைவருங்கும் போது படித்தவர் என்பது முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவை. நீ படிச்சியான்னு என்ன கேட்காதீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்காம வெளியே வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்டு. முனைவர் பட்டம் பெற்றவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கிட்ட பேசும்போது படித்ததுதான் இன்று நான் உங்கள் முன்னாடி பேசுகிற பேச்செல்லாம். தவிர எனக்கு சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நல்ல வாத்தியார்கள் இருந்தாங்க. அதில் முதன்மையான தமிழ் வாத்தியார் கலைஞர் அவர்கள். அன்றும் மனப்பாடம், இன்றும் மனப்பாடம். எனக்கு இங்க ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். நானும் இப்ப இந்த தொகுதியில இன்னொருத்தர் நிக்கிறார் இல்லையா, அது மாதிரி நான் சின்ன வயசுலயே சினிமாக்கு வந்தவன் தான். அதனால எல்லா நட்சத்திரங்களையும் எனக்கு தெரியும். ஆனா ஐயான்னு தான் கூப்பிடுவேன், யாரை அங்கிள்னு கூப்பிட்டது கிடையாது நான். ஆனா அவங்கெல்லாம் எம்ஜிஆர் இருப்பாரு, சிவாஜி இருப்பாரு, அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே நடிகர் திலகம் வர்றாரு, மக்கள் திலகம் வர்றாருன்னு தான் சொல்லுவாங்க. நானும் அப்படியே பழகிட்டேன். எம்ஜிஆர் வர்றாருமாங்க, இல்ல சிவாஜி வர்றாருமாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட நான் மடியெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டா கூட அதிக உரிமை எடுத்துக்க மாட்டேன். நான் அப்படி வளர்ந்த பையன் நட்சத்திரம் ஆயிட்டேன். ஆம்புலன்ஸ் வழக்கமா வரும், ஆனா இது நம்ம ஆம்புலன்ஸ், அதனால திரும்பி போயிடும். ஏன்னா நாம் இந்த எதுக்கு வரும்பொழுது நிறைய ஆம்புலன்ஸ் வரும், காலி காலியா வரும். நான் வந்து அப்படி படிப்படியா முன்னேறி காக்கி சட்டைன்னு ஒரு படம் நடிச்சேன். அது வந்து பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அதை எடுத்தவர் வந்து வீரப்பனையா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நல்லா வரட்டும் பையன்னாரு. அங்க ஒரு பெரிய கூட்டம் போட்டோம் கோயம்புத்தூர்ல. 1.5 லட்சம் பேர் நடந்து வந்தாங்க. அவங்களை எல்லாரையும் நான் ரசிகர் மன்றமாக இருந்தது, உங்களை எப்படியாவது மேம்படுத்தணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் கூட்டம். எம்ஜிஆர் எத்தனை பேர் இருக்காங்க ரசிகர் மன்றத்தில்? ஒரு 2 லட்சம் பேர் கராட்டே கத்து கொடுக்குறியா நீங்க? முதல்ல அதை நிறுத்து. என்கிட்ட இருக்கிற போலீஸ்காரர் எண்ணிக்கை எத்தனைன்னு பாரு. நீ 2 லட்சம் பேருக்கு கராட்டே கத்து கொடுத்தா அதுல எத்தனை பேர் நல்லவன், எத்தனை பேர் ரவுடின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். நல்ல வேலை. அப்ப அவர் சொல்லும் போது என்ன இப்படி சொல்றாரு, அவர் வச்சிருந்தது தானே நான் செஞ்சேன், இவர் என்னத்துக்கு சொல்றாரு, என்ன பொறாமையா இருக்குமோ அப்படின்லாம் சின்னத்தனமா நினைச்சேன் நான். ஆனா இன்னைக்குத்தான் புரியுது, அவர் சொன்னதை உடனே நான் கேட்டுட்டேன். அப்படி கேட்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நடக்கிற எல்லா சம்பாவிதங்களும் என் தலையில அன்னைக்கு விழுந்திருக்கும். போலீஸ்காரரே ஒருத்தர் சிரிக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்காரு. அது வந்து நல்ல புத்தி எனக்கு இருந்தது. அதாவது எல்லா கூட்டத்திலையுமே கொஞ்சம் விலகி வேலி தாண்டுற ஆடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நல்லவர் இன்று இல்லை கூட. அவர் பேரு கென்னடி. அவர் மொரட்டு ரசிகர். என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டு வெட்டுவேன் குத்துவேன் தான் ஆரம்பிப்பாரு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒரு முறை ரஜினி ரசிகர் ஒருத்தர் கையை நீட்டி பேசுற, இருங்க கதையில கிளைமேக்ஸ் வரலன்னா ரஜினி ரசிகர்களுக்கு சேர்த்து சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கையை நீட்டினதை நம்ம ஆளு கென்னடி கத்தியால கையில குத்திட்டாரு.
இப்படி குத்தி இப்படி வந்துருச்சு வெளியே. கேஸ் ஆகி போச்சு. எங்க நானும் ரஜினியும் சமாதானப்படுத்துறோம் 2 பேரையும் உட்கார வச்சு. அப்பா நாங்க 2 பேரும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தவங்க தான். சான்ஸ் வந்து நட்சத்திரம் ஆயிட்டோம். இங்க பாரு, நாங்க 2 தோல்ல கை போட்டுக்கிட்டு இருக்கோம். சினிமாங்கிறது வேற, நட்புங்கிறது வேற, இத புரிஞ்சுக்குங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுன்னு சொன்னேன். நானு ரொம்ப வெக்கமா போச்சுன்னேன் அப்படின்னாரு கென்னடி. அவர் என்ன விட அவரையும் என்னையும் வச்சுமே அபூர்வ சோதனைகள் எடுத்திருக்கலாம், அவ்வளவு உயரம் அவரு. அப்ப நான் என்ன பண்ண, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இதுக்கு நேர் எதிர்மாறா மாறணும்னா நீ போலீஸ்ல சேரு, நான் சேர்த்து விடுறேன். அவர் போலீஸ்காரனா தான் செத்து போனாரு தூத்துக்குடியில. ஆனா தொப்பி போட்டுக்கிட்டு என் ரசிகர்னு வெளியே சொல்லிக்க முடியாது. அதனால அவர் சொல்லல. இந்த கதையை என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவனுக்கு அந்த கடமை இருக்கிறது, தொண்டனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைக்க வேண்டியது முக்கியம். சினிமா பளபளப்புல தொண்டர்கள் கிடைச்சிருவாங்க, ரசிகர்கள் கிடைச்சிருவாங்க. ஆனால் அவங்கள டிக்கெட் மாத்திரம் வாங்கிட்டோம்னா அது ஒரு துரோகம் மாதிரியே எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் சில விஷயங்கள் பார்த்ததும் இவர்களை எல்லாத்தையும் 40 வருடமா அர்ப்பணி மன்றத்தின் தோழராக மாற்றி விட்டேன். 40 வருஷம். அப்ப இந்த மாதிரி வேசமா வேலி மேல ஏறி செவரை தாண்டி குதிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு தலைவர்களா நின்றுட்டு இருக்காங்க, பெரிய மனுஷங்களா நின்றுட்டு இருக்காங்க. அது அப்பவே சொல்லுவேன், விளையாடாதீங்க. நீங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்ங்கிற பேர் மட்டும் தான் வரும். அப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க எங்களை. விசில் அடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன யாரு இவனுங்க எல்லாம் சொல்றது? ரஜினி சாரையும் என்னையும். புரியுதுங்களா? அந்த மரியாதையில இருந்து இன்னைக்கு ரஜினி சார் கமல் சார்னு சொல்றதுக்கு நீங்கெல்லாம் காரணமா இருந்திருக்கீங்க. ஏன்னா இந்த ரவுடி கூட்டத்தின் தலைவனுங்க தானே இவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆகாம ஒருவர் பார்த்து நாங்கள் செதுக்கி கொண்டதுதான் இன்று வரை இந்த KHRK எல்லாம் படம் பண்ற பாருங்க, அது வரை கொண்டு சேர்த்திருக்கு. அதனால எல்லா ரசிகர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், ரசனைங்கிறது தனியா வச்சுக்கோங்க, இது நாடு. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அரசியல்னு வரும்போது, தேர்தலுக்கு வரும்போது 2 தொகுதியில் நின்னுலாம் அப்படின்னாங்க. அதுவே தோல்வியின் ஆரம்பம் நான் சொன்னேன். ஏன்னா அந்த கடமையை செய்யணுமா வேணாமா? நான் அந்த மெட்ராஸ்ல ஒரு இடம் யாருக்கு துரோகம் பண்ண போறேங்க, அதனால நான் ஒரு இடம் போதுங்கிற சொல்ற அறிவு எனக்கு அப்ப இருந்தது. அது எப்பவுமே இருக்கணுங்கிறது என்னுடைய அறிவுரை. யார் வந்தாலும் ஒரு தொகுதி வாக்காளருக்கு துரோகம் செய்யறது தானே அது. அப்ப நீ யார்? அதுக்கு முன்னாடி யாரோ பெரிய தலைவர் அப்படி பண்ணிருக்காங்க நார்த் இந்தியால, அவருக்கும் சேர்த்து சொல்றேன். அது புரியுதுங்களா? கட்சி பேதமற்று சொல்லுகிறேன் நான். இங்கேயும் ஒரு கால் அங்க ஒரு கால்னு வைக்கிறது எப்படி? யாரு பாத்துக்குவாங்க? தொகுதி வேட்பாளராக இங்க இருக்கும் போது யாரு பாத்துக்குவாங்க? அப்ப ஸ்டாலின் ஐயா பேரை சொன்னாலும் இங்கே இவர் இருதயராஜ் தான் நிக்கணும். இவர் தான் பதில் சொல்லணும் உங்களுக்கு. இவருக்கு என்ன தொழில்னு கேட்டா, நான் அவர் உடனே சொன்னார் பதில், நான் எக்ஸ்போர்ட்ல இருக்கேங்க. அதுதான் நியாயம். என்ன தொழில்? அரசியல் தாங்கன்னு சொல்லிட்டா உடனே புரிஞ்சிடும் ஆள் எப்படின்னு. புரியுதுங்களா? அதுதான் எனக்கு இவருக்கு ஓட்டு கேட்கறது பெருமையா இருக்கு. ஏன் என்னுடைய கூட்டத்திற்கும் என் கட்சிக்காரர்களுக்கும் நான் சொல்வது என்ன, முழு நேர அரசியல் யாருங்க பண்றாங்க? முந்தையெல்லாம் பெரியார் சொல்லுவாரு, என்னடா முழு நேர அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? சாயங்காலம் தானே மீட்டிங்க, காலையில குடும்பத்தை பாரு, தொழில பாரு அப்படிம்பாரு அவரு. அதையே தான் நானும் சொல்றேன். இப்ப அரசியல் 2 மணி நேரமா குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு இல்ல, நான் ஓடி 4 மணில இருந்து.
அந்த 2 மணி நேரம்லாம் அப்படிலாம் ஒதுக்க முடியாது டைம். அது ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. நற்பணிங்கிறது ஸ்பூன்ல எடுத்து கொடுக்க முடியாது. அள்ளி அள்ளி 10 பேர் எடுத்து போடணும். அது அதை செய்த துணிந்தவர்கள், அதற்கு திராணி உள்ளவர்கள், உள்ளவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வர வேண்டும். அரசியல்ங்கிறது அசிங்கம். அதுல என்னன்னா, ஆமா வேர்வை கூட தான் அசிங்கம். அது சிந்தாமலே இருந்துட்டா ஆரோக்கியமா இருந்துட முடியுமா? அதாவது உங்களுக்கு நீங்க அரசியலுக்கு வரும்போது நான் என்ன சொன்னேன், இது செய்வேன் அது செய்வேன் சொன்னதுல, நான் சொன்னதுல ஒண்ணு இப்ப நிறைவேற்றிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். நாட்டுல வேற யாருமே சொல்லாதது மகளிர் உரிமை தொகை. இதை ஏன் சொல்லி பெருமை? அப்ப உங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டாரு. ஐயோ, அம்மாங்கிற சொல்ல அம்மா சொல்லி கொடுத்ததான் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால ஐடியா சொல்றாங்கிறது விட்டுறாம, அது என்ன நல்ல ஐடியாவா இருக்கா, எங்க இருந்து வந்தாலும் எடுத்துக்கலாம் சொல்ற அந்த பெருந்தன்மை இருக்குதான் இருக்கு பாருங்க. அதுதான் 15 கட்சிகளை ஒருங்கிணைத்து இன்று ஒரு கூட்டணியாக வைத்திருக்க முடிகிறது. அந்த பெருந்தன்மையை பார்த்துத்தான் நானும் முடிவு செய்தேன். இது சச்சரவுகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, இந்த கூட்டணி கலைந்து விடக்கூடாது. காரணம், வர்றவங்க எல்லாம் திமுகவை வீழ்த்துவேன், திமுகவை வீழ்த்து, அது ஒரு கட்சியை வீழ்த்துறதுக்காக அரசியல் ஆரம்பிக்கணுமா? மக்களை காப்பேன், தமிழ்நாட்டை மேம்படுத்துவேன் என்று சொல்லிக் கொண்டல்லவா வர வேண்டும். நான் அதுக்காகத்தான் முதல்ல அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறத உட்கார்ந்து எழுதினோம். படிப்படியா எல்லாம் இருக்கிற திட்டத்தை நாங்க சொல்லல. நீங்க செய்வேன் சொல்றதுல என்ன இருக்கு? புதிதாக இருக்க வேண்டும், பொல்லாததெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் யோசிச்சு செய்தோம். நான் உடனே ஒண்ணு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, இவருக்கு வேலை வாக்களிங்கள், அவருக்கு வாக்களிக்காதீர்கள், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வேலையை ஒழுங்கா செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததென்றால் அவருக்கு மட்டுமே வாக்களியுங்கள். உங்கள் வாக்குகளை விரயமாக்காதீர்கள். ஏன்னா அதுலயும் கட்டிங் வந்துருச்சு. இப்ப புரியுதுங்களா? தனக்குன்னு எதுவும் இல்லாம இன்னும் ஊராருக்கு இருக்கிறத கட் பண்ணாலே போதுங்கிறது ஒரு கொள்கையா இருக்கு. அது சரி வராது, உங்களுக்கு சரி வராது. புரியுதுங்களா? அதனால நீங்க எடுத்து சொல்லுங்க, இது கேட்கும். இதுக்கு 4 பேர் திட்டுவாங்க, அதெல்லாம் திட்டிட்டு போங்க. ஆனா ஏண்டா திட்டணுங்கிற ஒரு நாள் உங்களுக்கு மனசுல வரும். இப்ப நான் என்னுடைய நற்பணி இயக்கமா மாறுவதற்கு முன்னால் ரசிகர் மன்றத்தை பார்த்தெல்லாம் நான் திட்டி இருக்கிறேன். என்ன இந்த ஆளு வந்தா அன்பா அரவணைக்காம புத்தி கட்டு தெரியாதீங்கன்னு வாத்தியார் மாதிரி வைக்கிறான், கையை ஆட்டி ஆட்டி பேசுறாரு. இவருக்கு நம்ம ஏன் ரசிகரா இருக்கணும்? நல்ல வேளை அவங்க கேட்கல, தொடர்ந்து ரசிகர்களாக இருந்தாங்க, நற்பணியாளர்களாக மாறினார்கள். அப்படி வழி நடத்த முடிந்தால் வழி நடத்துங்கள். இல்லைன்னா எங்க பிள்ளைகள் அவர்களும் எங்கள் பிள்ளைகள் தான், அவர்களும் தமிழர்கள் தான். அதாவது ஏதாவது வம்பு வந்ததுன்னா அவங்க முதலாளி வர சொல்லுங்க, உங்களை போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இது வழக்கம். அது வடக்கிந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி போய் இப்ப வடக்கிந்திய கம்பெனி வந்திருக்கு. இது வெறும் கம்பெனி தான். இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நான் டெல்லிக்கும் போய் பேசுறேங்கிறதுனால ஏதோ திருச்சியில மூலையில நின்று கோவிட்டு ஓடி ஒளிகிற ஆளு கிடையாது. நான் 33 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒழிய மாட்டேன். அது 33 வருஷத்தை இன்னும் முன்னாடி கொண்டு போக முடியுமான்னு பார்ப்பேன். என் குரல் அதற்காக ஒலிக்கும். இந்த 543க்குள்ள திராணி இருந்தா 33% கொடுங்க. இல்லைன்னா இப்போ ஏற்பட்ட தோல்வி தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்பதை இங்கிருந்து அங்கும் கேட்கும் என்ற தைரியத்தில், இந்த ஊடகங்கள் வழியாக அங்கேயும் அது கேட்கும் என்ற தைரியத்தில் சொல்லுகிறேன். துணிச்சல் வேண்டும், வீரம் வேண்டும், கூடவே விவேகமும் வேண்டும். அது இல்லை என்றால் வெறும் ரவுடித்தனம் தான் மிஞ்சும். அத நான் யாருக்கும் அறிவுரை சொல்ல, எனக்கே சொல்லிக்கிறேன், ஏன் ஆட்களுக்கு சொல்றேன். அப்படி கேட்டுங்க. உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா திட்டுங்க. நீங்க திட்டுறத இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த டிராபிக்ல வருமே சத்தம், அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆமா யா, ஹைவேன்னு இருந்தா இந்த சத்தம், அசிங்கமான சத்தங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. நீங்க திட்டினா எனக்கு கவலை கிடையாது. மக்கள் முக்கியம், நாடு முக்கியம்.
ஆக்டிங் எனக்கும் பண்ண தெரியும், புரியுதுங்களா? இவருக்கு பண்ண தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. இவரை வச்சுக்கங்க உங்க கூட. ஆக்டிங் வந்து நம்ம டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்கலாமே, அதுக்கு 2 மணி நேரம் கணக்கெல்லாம் கிடையாது. இப்ப துரந்தர்னு ஒரு படம் வந்திருக்கு, 7.5 மணி நேரம் ஓடுதான். சந்தோஷம், வாழ்க. அமைதியா பீப்புளை வெளியே போய் தகராறு பண்ணாம ஒரு இடத்துல இருட்டுல அடைச்சு வச்சிருக்கீங்களே, ஆனா அந்த இருட்டுல இருந்து என்னைக்காவது வெளிச்சத்துக்கு வரணும் இல்ல அவங்க. அப்ப வரும்போது நல்ல நகரம், நல்ல தொகுதி இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும். இந்த நேரத்தில் உதயசூரியனுக்கு அந்த ஓட்டை போடுவதுதான் நியாயம். இது கிட்டத்தட்ட 67க்கு பிறகு ஒரு மூதறிஞர் ஒருவர் சொன்னார், இப்போதைக்கு உதயசூரியனுக்கு போடுறதுதான் நல்லது, அதை பண்ணுங்க. அவர் பேர் ராஜாஜி. ராஜாஜி பரிந்துரைத்த கட்சி இந்த உதயசூரியன். அது சரித்திரம் தெரிந்தவர்கள், தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள். இங்க நிறைய அப்பப்போ வெள்ள முடியும் பாக்குறேன், அவங்கெல்லாம் சின்னவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எங்கிருந்து வந்தது இந்த உதயசூரியன், எப்படி உதித்தது இந்த உதயசூரியன் என்பதையெல்லாம் சொல்லுங்கள். தேர்தல் நாள் 23, சின்னம் உதயசூரியன். வாக்களிக்க தவறாதீர். இன்று ஆனது போல் நாளையும் நமதாகும். வணக்கம்.